ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்குள்ளே மைதா கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சால்ட்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீரை இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸையுமே சென்டரில் கட் பண்ணி அதையும் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணுறப்ப உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பன்னீராக எடுத்து டிக் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப மசாலாலாம் உள்ளுக்கு நல்லா இறங்கி உங்களுக்கு நல்லா கோட் ஆகி வரும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறப்பையும் சட்டியில் ஒட்டாமல் உங்களுக்கு சூப்பராக வரும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பன்னீராக போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனவுடனே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ நம்முடைய சூப்பரான பன்னீர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லாட்டினா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசஸ் அதிகமாக வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.